1 யோவான் அதிகாரம் 2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய்க்கிறார். அவருடைய கற்பனை நாம் கை கொள்வோரானால் அவர் அந்திக்கோ என்பதை அதனால் அறிவும். அவர் அந்திக்கே என்று சொல்லியும் அவருடைய கற்பனை கை கொள்ளாதவன் பொய்யனாய்க்கான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்வதில் தேவ அன்பு மெய்யாக பூண்டப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கும். அவருக்குள் நெதிரிக்கை என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்க பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்க அசுந்தானே. மேலும் நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளிபோ பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்க என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கவன் இது இருக்கும் வெளியிலே இருக்கான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பயக்கவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கலாம். இருளானது தன் கண்களை கொண்டு ஆகினபடியால் தன் போகலும் நின்று அறியாக்கிறான். சகோதரரே, பிள்ளைகளே, இது கடைசி பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாயிருக்கிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாயிருக்கிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாக்கியதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிறுத்தினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தின் உள்ளதிலும் அன்பு கூறாயுங்கள். புறம் உலகத்தில் அன்பு கொண்டான் அவனத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தின் உள்ளகள் எல்லாம் பிதாவினால் உண்டானல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானங்கள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் என்றென்று கொண்டிருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாகிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே எப்போதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவராக இருக்கவில்லை. நம்முடையவராக இருந்தால் ஆனால் நம்முடைய நிறுத்திருப்பார்களே. எல்லோரும் நம்மள என்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தத்தினாலே அபிஷேகப்பட்டு சகத்து மந்திக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிர என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவை கிறிஸ்தல் என்று மதங்களை அல்லாமல் வேற யார் பையன்? பிதாவையும் குமாரனும் மதத்திற்கு அறிந்து கிறிஸ்து. குமாரனை மதத்திற்கு பிதாவினுடைய இல்லை, குமாரனை அறிக்கையின் பிதாவினுடன் ஆகிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நேர்த்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நேர்த்திருந்தால் நீங்களும் பிதாவின் நேர்த்திருவீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சகர்கள் குறித்து எப்போதும் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நினைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகத்தும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய்க்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு பொறுத்தபடி அவரில் நினைத்திருப்பீராக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர்கள் அனுப்பும்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளாய்க்கும்படி அவரில் நிறுத்தினுங்கள். அவர் நீதி உள்ளாய்க்கான்று உங்களுக்கு தெரிந்திருப்பனால் நீதியை செய்கிற அவனும் அவனில் பிறந்தவன் என்று அறிந்தீர்கள். ஆமேன்.